சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். என்ன சொல்றாங்க அப்படி என்னதாப்பா இருக்கு, எதுக்குதாப்பா அந்த பயிற்சி பண்ண, எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியாச்சு, இருந்தாலும் என்னால ஏன் பண்ண முடியல, சோம்பேறித்தனம். இது எல்லாத்தையும் தாண்டி வயசு ஆயிடுச்சு, இல்ல ஒரு தேவை ஒருத்தவங்க முடிஞ்சு, கல்யாணம் முடிஞ்சுன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு உண்டான தேவைகள் முடிஞ்சிருச்சுன்னா நினைக்காது. அவங்கள மதிக்காமலாம் விட்டுறாதீங்க. அவங்கள மதிக்காம விட்டீங்கன்னாவே அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் லைஃபே. என்ன கொடுக்கிறீங்களோ அதை மட்டும்தான் பெறுவீங்க. நீங்க தப்பான விஷயத்த கொடுக்குறீங்கன்னா தப்பான விஷயத்தை மட்டுமே பெறுவீர்கள். ஏதாவது பல ரூபத்துல அது வரும். நீங்க ஏதாவது ஒரு ரூபத்துல நீங்க தவறு பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பல ரூபத்தில் தவறாக வந்து முடியும். இப்படிதான் செயல்படுது. இந்த பிரபஞ்சத்திற்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், நீங்க என்ன கொடுக்குறீங்களோ 10 மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அதோட பல மடங்கு திருப்பி கொடுக்கும். நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை பொறுத்தது. பிரபஞ்சத்துக்கு கொடுக்க வேணாம், பிரபஞ்சமா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுத்தீங்க இல்லையா, அது உங்களுக்கு வேற ரூபத்துல திருப்பி வரும். வேற ரூபத்துல. எப்படி பாசிபிள் இதெல்லாம் யோசிங்க. எப்படி ஒரு மனிதனால் இவ்வளவு கான்பிடண்டா, இவ்வளவு வைராகியமா இதுல போய் நான் அடைஞ்சே தீர்வுன்னு ஒரு மனிதனால எப்படி இருக்க முடியும் யோசிங்க. என்ன யோசிச்சீங்க, என்ன தெரியுது உங்களுக்கு, என்ன தோணுது? ரொம்ப போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். ஜோதிடம், ஜாதகம் இதெல்லாம் அவசியமா, தேவையா? இந்த பயிற்சிக்குள்ள வந்துட்டாவே ஜாதகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மையை இழந்துவிடும். அப்போ உங்க விதியை உங்களுக்கே எழுதக்கூடிய ஆற்றல் வந்துடும். நீங்க எழுத மாட்டீங்க. நீங்கன்றது உங்க குருநாதர் எழுதுவார் உங்களுக்காக, வேற விதி எழுதுவார். எங்கேயுமே விளங்க மாட்டேன்னு போட்ட என் வாழ்க்கையே டோட்டலா மாத்தி விட்டுருக்கிறாருன்னா எப்படி என்னை டேக் கேர் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பாருங்க. எந்த இடத்துக்கு போனாலும் என் கட்டங்கள்ல பாவம், அவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கேன்னு மட்டும்தான் சொல்றாங்களே தவிர, முன் ஜென்மங்கள்ல கஷ்டங்கள் கவலைகள் தான் அனுபவிக்கிறேன்னு சொல்றாங்களே தவிர, எங்கேயுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா சொல்லவே இல்லை. ஆனா நான் தளர்வு ஆகவே இல்லையே. நான் ஏன் தளர்வாக போறேன்? ஜோதிடர் மேபி பொய்யா இருக்கலாம், இல்ல ஏதாவது டைம் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா கூட ஏதாவது மாறலாம். நம்ம என்ன, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த புலி தரும். அப்ப இந்த தலையெழுத்த மாத்துறதுக்கு என்ன வழின்னு பாக்குறப்பதான் நமக்கு யோகம் வருது. தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல், பஞ்ச பூதங்களை தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதுக்குண்டு? இதற்குண்டு. இந்த தன்மைக்கு நீங்க வரணும் அப்படின்னா அதுக்குண்டான சாக்ரிஃபைசஸ் பண்ணாம வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. எப்படி உங்களால முடியும்? எப்படி நம்மளால ரொம்ப நேரம் எப்படி பயிற்சியில் உட்கார முடியும்? அங்கதான் டெக்னிக்கே இருக்கு. மைண்டை ஏமாத்தணும். நீங்க சொல்லிடலாமா? மைண்டை எப்படி ஏமாத்தி ரொம்ப நேரம் பயிற்சியில் உட்கார்றது? உட்கார்ந்துகிட்டே இருப்பீங்க பயிற்சி பண்ணும்போது. பயிற்சி பண்ணும்போது என்ன தோணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கான போது எந்திரின்னு சொல்லும். அது எப்படி போதும் எந்திரி அப்படின்னு. மனசும் உடலும் ஆத்மாவும் வேற வேறன்னு தெரியாதவன் என்ன பண்ணுவான்? படார்னு எந்திரிச்சிருவான். அப்படி அப்ப எந்திரிக்கலன்னா கூட 4 டைம் எந்திரின்னு சொன்னா எந்திரிச்சிருவான். மனம் அப்படி போட்டு அழுத்தம். போதும் 10 நிமிஷம் 20 நிமிஷம். அப்ப டெக்னிக்கா எப்படி ரொம்ப நேரம் உட்கார்றது? மனம் எந்திரி என்று சொல்லும் போது நீங்க மனசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். தவத்துல இருக்கும் போதே 1 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்க மைண்டை ஏமாத்துங்க. ஏன்னா என்ன சொன்னீங்கன்னாலும் அதை நம்பும். அது பாக்குறது பேசுறது பூராத்தையும் நம்பிடும். அது இப்பதானே உட்கார்ந்த, என்ன அவசரம் உனக்கு அப்படின்னு சொல்லணும். இப்ப 10 நிமிஷம் தான் நான், சின்ன ஒரு 1 hour உட்கார், அப்புறம் எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு கரெக்டா 1 hour கழிச்சு அதை சொல்லணும். இப்ப எந்திரி அப்படின்னும் மறுபடியும் அதை நம்புற மாதிரி சொல்லணும். இப்பதானே உட்கார்ந்த, 5 நிமிஷம் தானே உட்கார்ந்த, போனாலும் ஒரு வேலையும் இல்லை, எந்திரிச்சு போய் இதுல உட்கார்ந்தா டிஃப்ரெண்டா ஏதாவது பார்க்கலாம், ஏதாவது கிடைக்கும், இன்னொரு 1 hour உட்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு 1 hour உங்களை தொந்தரவே பண்ணாது. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பக்குவப்படுத்தி அதை வழி கொண்டு வரணும். நீங்க அதை அடக்கணும் ஒடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தெரிச்சுதான் ஓடும். அதை உங்களால நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ரொம்ப நேரம் உட்கார்றதுக்கு உண்டான விஷயமே இதுதான்.
மைண்டு கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஏன் அதாவது உங்க மைண்ட் என்னன்னா அது டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, டைம் நோட் பண்ணுது, வெளியில இருக்கக்கூடிய சப்கான்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி டைம் ஆகுதுன்னு நினைச்ச உடனே உங்களை அந்த தன்மையில இருந்து எழுப்பணும் தான் போராடுது, பாடுபடுது. அப்ப அந்த தன்மையில பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க தான் பெஸ்ட்னு சொல்லணும். நான் உன் நல்லதுக்கு தான் பண்றேன், இதுல பல விஷயம் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, எனக்கு சப்போர்ட் பண்ணு, ஹெல்ப் பண்ணு, உன்னை பெரிய இடத்துக்கு நான் கூட்டு போறேன்னு அதுக்கு ஆசை காட்டுங்கன்னு சொல்றேன். அது வரைக்கும் ஒரு மனிதனால அந்த நிலையை அடைகிறது என்பது மிகவும் கடினமான காரியம். சரி, இப்போ உங்களோட இதுக்கு நான் விடுறேன். நீங்க வந்து பல கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இதுல வந்து இன்னும் பெஸ்டா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆன்சர் பண்ற மாதிரி உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குதோ கேளுங்க. அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா எனது மனசுக்குள்ள இருந்ததை நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் ஆன்சர் பண்றோம், உங்களுக்கும் ஈஸியான புரிதல் என்பது வரும். குரு நம்மை தேடி வருவார் என்று சொன்னீர்கள், அது எப்படி? தியானத்தில் இருக்கும்போது நமக்கான குரு வருவாரா? மகாவிஷ்ணு சொல்லுங்கள். தியானத்துல எல்லாம் வரமாட்டார், சூட்சுமமா வழி நடத்துவாங்க. அவங்களோட இருப்பு நிலையை உங்களால உணர முடியும். உணர்வு ரீதியா கனெக்ட் ஆயிருப்பாங்க, வேற லெவல்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க, வேற மாதிரி தெரிய வரும், வேற மாதிரி புரிய வரும். அவங்களுடைய அனைத்து விஷயமும் உங்களுடைய ரெண்டு ஆத்மாவும் கலந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரிய வந்துடும், உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரிய வரும் அவங்க நம்மளோட கனெக்ட்ல இருக்காங்கன்றது தெரியும். அதுக்கு உணர்வு நிலையில நீங்க இருக்கணும், இல்ல கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து என்ன இருக்கு? ஹவு டு ஃபைண்ட் மை குரு. நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது குரு, அவர் தான் உங்களை கண்டுபிடிப்பார். டைம் வரும்போது உங்க மனம் ஒருத்தர் மேல லயமாகும், அவரே உங்கள் குரு, இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். பரம்பொருள் தியான பயிற்சி எப்படி வாங்குவதுன்னு கேட்டிருக்கீங்க. 9345780027. மறுபடியும் சொல்றேன், 9345780027 நம்பருக்கு ப்ளீஸ் சென்ட் கிளாஸ் டீடைல்ஸ் அனுப்புனீங்கன்னா ஆஃபீஸ்ல இருந்து கிளாஸ் டீடைல்ஸும் வித் லிங்கோட அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ நீங்க அதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி கிளாஸ்ல தாராளமாக கலந்து கொள்ளலாம். ப்ளீஸ் டெல் மீ யுவர் பயோகிராஃபி. ஒரு டீட்டெயில்டான வீடியோல ஒரு கரெக்டான டைம் வரும்போது நான் டீட்டெயில்டா பேசுறேன், அதுக்கு உண்டான டைமுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நிச்சயமாக சொல்கிறேன். உணவு இல்லாமல் இருக்கிறீர்கள், நீங்கள் குடிப்பது என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? வெண்பூசணி ஜூஸ் பா, இருக்கிறதுல ஹை பிரானிக் எனர்ஜி இது. வெண்பூசணி ஜூஸ் நீங்க டெய்லியும் குடிக்கும் போது, இது வெண்பூசணி ஜூஸ், இது லெமன் ஜூஸ். சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டியா? வேற ஒன்றும் கிடையாது. வெண்பூசணி ஜூஸ் சாப்பிடும்போது எப்பயுமே பிராண சக்தி என்பது மேலோங்கி இருக்கும். அதுக்குதான் வெண்பூசணி ஜூஸ் வந்து சாப்பிடுறது. உங்க வாழ்க்கையில நீங்க தினமும் இந்த வெண்பூசணி ஜூஸ் சாப்பிடும்போது யோக பயிற்சியில இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி அந்த அளவுக்கு வேலை செய்யும், வேற லெவல்ல வேலை செய்யும். சரி, வேற என்ன டவுட் உங்களுக்கு? கரிசாலை பத்தி ஏதோ சொன்னீங்களேனா அது புரியலனா அப்படின்னு சொல்லி கிருபா கேட்டிருக்கீங்க. கிருபா பாலு ஒன்னும் சொல்லமா, கரிசாலை பொடி வாங்கி ஆர்கானிக் முறையில பசு நெய்ல நல்லா கலந்து, ஃபுல்லா கலக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து கலந்து, பின்னாடி உள்நாக்கு இருக்கு இல்லையா, உள்நாக்கு மேல ஒரு ஓட்டம் ஒண்ணு இருக்கும். அதாவது மூக்குல இருந்து சளி உறிஞ்சிங்கன்னா வாயில எந்த வழியா இறங்கும், ஒரு சின்ன ஓட்ட வழியா இறங்கும். அந்த இடத்துல அந்த 10ஆம் வாசல்ன்றதுக்கு புதம் குய்யம் அக்கு வடிவத்துல இருக்கும். அப்ப அந்த இடத்துல அந்த அண்ணாக்கு ஃபுல்லா கை விட்டு ரோல் பண்றீங்க, வித் அந்த கரிசாலை நெய்யோட ரோல் பண்றீங்க அப்படின்னா 10ஆம் வாசல் சீக்கிரமே திறந்துருங்கிறாரு வள்ளலார். அதாமா சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. சிவனை தாராளமாக குருவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் அவ்வளோ சீக்கிரம் அவர் உங்களுக்கு அருள் தர மாட்டார், மிகவும் சோதனை செய்வார், ரொம்ப வச்சு செய்வார். அவ்வளவு சீக்கிரம் அவரை பிடிக்க முடியாது, ஏன்னா அவர் அப்பேற்பட்ட நிலையில இருக்கிறாரு. சோ நீங்க வச்சுக்கிறது ஒன்றும் தவறு இல்லை, விருப்பப்பட்டா உங்களுக்கு பிடிச்சா தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். கொரோனா எப்போ முடியும்? ப்ரெடிக்ஷன்ஸ் ப்ளீஸ். நான் நோ கமெண்ட்ஸ். இப்போதைக்கு நான் இதை பத்தி பேச விருப்பம் இல்லை, சில கான்ட்ரவர்சிஸ் போகுன்றதுனால. வாய்ப்பு இருக்கிறப்ப நேரில் மீட் பண்ணி பேசுவோம்.
இறந்த பிறகு உடலை ஏன் புதைக்க வேண்டும், ஏன் எரியக்கூடாதுன்னு சொல்றாங்க. நல்ல கேள்வி இது. ஆக்சுவலா ஒரு மனிதன் எப்போது வேண்டுமானாலும் உயிர் தெழ முடியும் ஒண்ணு. ரெண்டாவது, மிக சரியான முறையில சமாதி வச்சிருந்தாங்க அப்படின்னா வேற சில ஆத்மாக்களும் அந்த உடலை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். தேவைக்கு நல்ல ஆத்மாக்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதுக்காகத்தான் அவங்க வந்து சமாதி வைங்கன்னு சொல்றதுக்கு உண்டான காரணமே அதுதான். ஏன்னா உடலுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் இருக்கு. அப்படி கஷ்டப்பட்டு பாதுகாத்து பேணி வளர்த்த உடம்ப மண்ணை ஏப்பா ஏன் வந்து நீங்க இந்த அளவுக்கு வேஸ்ட் பண்றீங்க, இந்த அளவுக்கு அரிக்கி விடுறீங்க, ஏன் எரிக்கிறீங்கன்னு சொல்லிதான் நிச்சயமாக சமாதி பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். செக்ஸ் எனர்ஜி அண்ட் டிரான்ஸ்மியூட்டேஷன் பத்தி கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி இதை பத்தி நான் சொல்லியிருந்தேன். செக்ஸ் எனர்ஜின்றதே வந்து பாத்தீங்கன்னா மேல ஏத்தி அந்த ரசமணின்றது இந்த இடத்துல கட்டிருச்சு அப்படின்னா அந்த இறைநிலையை பாக்குறதுக்கு தான் அப்படின்றது நான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். ஆனாலும் இப்ப ஏன் மறுபடியும் கேக்குறீங்கன்னா எனக்கு புரியல. வேணா உங்களுக்கு வேணா வேற மாதிரி சொல்றேன். செக்ஸ் எனர்ஜி அப்படின்றது அந்த காம உணர்வு தான். அதை மாற்றுக்கிறதுல காம உணர்வு என்பது கலவி கொள்வதற்காக மட்டுமல்ல. கலவினா என்ன, செக்ஸ் வச்சுக்கிறதுக்காக மட்டும் இல்ல, அது ஒரு பார்ட், அவ்வளவுதான். அந்த உணர்வை பயன்படுத்தி குண்டலினி சக்தியாக மாற்றி மூலாதாரத்துல இருந்து ஆக்னியாக்கு ஏற்றிட்டோம்னா முடிஞ்சு, அவ்வளவுதான் மேட்டர். அதுக்காக கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் பரம்பொருள் யோகம். ஷீரடி சாய்பாபா பத்தி சொல்லுங்க சார். அற்புதமான ஒரு குரு, மாற்று கருத்தே கிடையாது. அற்புதமான குரு, வேற லெவல் குரு, கொடுக்கிறதுக்கு பேர் போன ஒரு மனுஷன். இதெல்லாம் வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. அவருடைய பெயரை பயன்படுத்தி பல பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் அவங்கள பத்தி பேச விரும்பல, நம்ம சாய்பாபா பத்தி மட்டும் பேசுவோம். சாய்பாபா அப்படி கருணையே கடலானவர். நீங்க அவர் 100% கருணையே கடலா இருந்ததுனாலதான் அவருக்கு அவ்வளவு தூரம் பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன், ஜீவகாருண்ய ஒழுக்கத்துலதான் இருந்தார் அவரு. யார் எது கேட்டாலும் முழு மனதோட கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய தன்மையில் சாய்பாபா ஓம் சாய்ராம் அவர்கள் இருக்கின்றார். மிக உயர்ந்த குரு அவர். உங்களுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நீங்க கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்கு சாய்பாபா ஒரு மாபெரும் ஒரு எடுத்துக்காட்டு. இதுல மாற்று கருத்தே கிடையாது. நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. அது நிறைய வேற வர்றதுனால பின்னாடி பின்னாடி போயிடுது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பார்த்து ஆன்சர் பண்றேன். குண்டலினி மேல் ஏறும்போது தாங்க முடியாத வலி ஏற்படும். தாங்க முடியாத வழியில அது ஒரு சுகமான அவஸ்தமா அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி சுகமான அவஸ்தையா இருக்கும். ஆனா வந்து அது சில பேருக்கு குண்டலினி அப்படின்றது ரைஸ் ஆகி சில கட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அது முழுமை பெற்றும். சில பேருக்கு வருட கணக்கா அது முழுமை பெறும். ஆனா அந்த குண்டலினியோட ஓட்டம் என்பது பயிற்சி பண்ண உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். தீட்சை பெறாதவர்கள் இப்போதைக்கு மூச்சை கவனிக்கும் பயிற்சியை செய்யலாம், போதுமானது. எதிர்காலத்தில் வருங்காலத்தில் பரம்பொருள் யோகமோ அல்லது மற்ற யோக பயிற்சிகளோ சென்று தாராளமாக கலந்து கொள்ளலாம். எந்தவித தவறும் இல்லை. மெடிடேஷன் பண்ணும்போது ஏன் கண்ணை திறந்து பண்ணணும்ன்றாங்க. ஏன்னா சீக்கிரம் தூங்கிடுவீங்க, அதான் பிரச்சனை. தூக்கத்துல போனீங்கன்னா விழிப்புணர்வு தன்மையில இருக்க முடியாது. ரெண்டாவது, கண்ணை திறந்து பண்ணும்போது அதுக்கு பவர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. கண்ணீர் வெளியேறும் போது அது வேற மாதிரி சில விஷயம்லாம் உடம்புல பண்ணும். சில கர்ம வினைகள் வெளியேறும், பாசிட்டிவா சில விஷயங்கள் நடக்கும். கண்ணு பாக்குறதுல கண்ணுக்கும் மைண்டுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. அது பெரிய டாபிக். அது வாய்ப்பு இருக்குமோ நான் நேர்ல சொல்றேன். எளிதில் பேரின்ப நிலையை அடைய வழிகள் ஒரு வழி இல்ல, பயிற்சி தான் ஒரே வழி. பயிற்சியை ரெகுலரா பண்ணுங்க, சீக்கிரம் பேரின்ப நிலையை அடைஞ்சிருவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு சம்பளம்ன்ற மாதிரி, எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை பாக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு காசு. மாஸ்டர்பேஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா பட் ஹெவி எமோஷன் சம்டைம்ஸ் ப்ளீஸ் டிப்ஸ் சொல்லுங்க. கண்ட்ரோல், அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதப்பா. அதை அலட்சியப்படுத்து. அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது இதெல்லாம் ஒரு பெரிய உணர்வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அலட்சியப்படுத்தும். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கே உயர்ந்த கட்டத்தை சமாதி நிலையில அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட காம உணர்வு எழுந்து அப்புறம் போய் ஸ்டவ்ல உட்கார்ந்து அப்புறம் காளி தேவி காட்சி கொடுத்து அதை அலட்சியப்படுத்தணும்லாம் அவங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி